போறது? உன் பிறகு நான் வாய்ஸத்துக்கு அமுக்குவியா நீ? யோ என்னடா என்ன சத்தம்? பங்களாவுக்கு வெள்ளை அடிக்க வரும் தெரியுமில? அப்புறம் கேட்ட பூட்டி வச்சிருக்க சொங்கி கைகுறா. இதெல்லாம் ஒரு டிரைவர். அடுத்த தடவை வர்றப்ப கேட்ல என்ன பிதிக்கிறேன் பிதிக்க. டேய் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்கடா. இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்க இருக்கவங்க எல்லாம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. இவங்க மனசு வச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த பாரு, இப்ப இருந்து ஒரு குண்டு ஊசி சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் இல்லாம இறக்கி வைக்கிறோம். என்ன இப்பதான் சொல்லிட்டு போனேன். டேய் கெஞ்சி கெதறி கூத்தாடி கைய பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா? அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? பின்னாடி கொண்டாந்து வைப்பாங்க. நல்லா குற்றாலத்தில் இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க. அப்புறம் செஞ்சுக்கலாம். உடனேதான் பெருச்சாலைக்கு தொப்பி வச்ச மாதிரி. டேய் எதுக்கிட்ட அந்த ஆள்கிட்ட நாங்க திட்டு வாங்கணும்? நாங்க போறோம். அது எப்படி? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க? ஆமாமா, நாம 1 மாசம் இங்க இருந்தே ஆகணும். 1 மாசமா? அதெல்லாம் முடியாது. டேய் அட்லீஸ்ட் ஒரு 15 நாள். அதெல்லாம் முடியாது. மேக்ஸிமம் 3 டேஸ் நாங்க கிளம்புறோம்டா. டேய் என்னடா இங்க மீட்டிங்? எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னல. என்னடா லுக்கு? போடா போடா. வந்து வாச்சிருக்கானுங்க பாரு. டேய் கொண்டு போய் வைடா. ஐயா ஏய் சில்கி சில்கி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் வந்து அடிப்பேன். ஹாய். ஹாய். இல்தக்க செய்யா இருக்கா? என்ன? வந்து சொல்றேன். ஏய் என்னடா? இரு அப்புறம் வரேன். பாய் பாய். வந்துகிட்டு இருக்காங்க. பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. யோ ஓரமா கொண்டு போங்கயா. டிரைவர் வண்டி அடியா. யோ எல்லாத்துக்கும் அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. யார் உங்க அம்மாவா? எங்க அம்மா இங்கேயா ஏன் வர போறாங்க? இந்த வீட்டு முதலாளி அம்மா பத்மினி அம்மா வந்துகிட்டு இருக்காங்க. ஏய் இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? டேய் இதுவோட டெல்லிக்கு படிக்க போச்சு? சின்ன வயசுலயே போயிருக்கோம். இப்பதான் படிப்பு முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 4 வருஷம் படிச்சிருக்கோம். ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஹாய் சித்தி. வா பாப்பிமா. வாங்கட்ட. சரி உன் விருப்பப்படியே 1 மாசம் இங்கே தங்கிடுவோம். என்ன பண்றது? அண்ணன் ரொம்ப சலிச்சுக்கிறாரு. எப்பா இது ரொம்ப பெரிய இடம். இங்க உள்தக்க செய்யலாம் வச்சுக்கிட்ட டின்னு கட்டிடுவாங்க. அவ்வளவுதான். சித்தப்பா எங்க காணோம்? போன் பேசிட்டு இருக்காங்க. வெல்கம் ஹோம். வெல்கம் பாப்பிமா. யாரா இந்த காலகட சமாளம் கொண்டு வந்து வச்சது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல தொலைச்சு புடுவோம் உங்களை. குப்பையா? டேய் எடுத்துட்டு போங்கடா. அட தண்ணி மாட்டு பசங்களா ஏன்டா பாத்துக்கு நிக்கிறீங்க? எடுத்து வைங்கடா. என்கிட்ட ஏன்டா கொண்டாந்து குடுக்குறேன்? எங்கேயாச்சும் கொண்டு வைடா. அட அப்புறம் செஞ்சீங்களா? உங்களுக்கு வேற தனியா சொல்லுவா. எடுத்து வைக்கடா. ஐயோ அவர்கிட்ட போறானே. இங்க வந்து தோணா.
பட்ட சாராயமா? பட்டசாரம் இல்ல, வார்னிஷ். என்ன கன்றாவியோ, இன்னும் ஒரு நிமிஷத்துல இதை கிளீன் பண்ணல உன் கான்ட்ராக்ட க்ளோஸ் பண்ணிடுவேன். இந்த இப்ப கிளீன் பண்ணிடுறியா? அட அறிவு கிட்ட முண்டோ, எப்படியாடா பண்றது? வேமா கிளீன் பண்றா. இப்ப பண்ணிடுவாயா? இப்ப பண்ணிடுவா. இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? டேய் மேனேஜரே, டேய் சுந்தரேசா, இதோ வந்துட்டேன். ஐயோ சும்மாறா. வாடங்க. என்னடா சிரிப்பு? அதானே. டேய், என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணு அந்த பொட்டியெல்லாம் கீழே வைங்கடா. சுந்தரேசா, அந்த பொட்டியெல்லாம் அவன் தலையில தூக்கி வைக்க சொல்லு. போய் பத்மினி ரூம்ல வை. ஏமா, நேத்து ராத்திரி உன் பெட்ரூமுக்கு வந்தது இவன் தானே? ஆமா. இவன் எதுக்காக வந்தான்? தெரியாது. தெரியாதா? நீ சொல்லிதானே இவன் பெட்ரூம்க்கு வந்தான். நான் வர சொன்னேனா? எதுக்கு நான் வர சொல்லணும்? நான் யாரும் என் ரூமுக்கு வர சொல்லல. இவன் சொல்றதெல்லாம் போய். பொய் சொல்றது நானா இல்ல நீயா? நீ ஷாக் அடிச்சு விழுந்து கிடந்தப்போ இவன் மூச்சை கொடுத்து உன் உயிரை காப்பாத்துறானே, அது பொய்யா? அதுக்கு அவனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சப்போ நீ அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனை இங்கேயே தங்க சொன்னியே, அது பொய்யா? அவனை பாட சொல்லி ஆட சொல்லி நீயும் சேர்ந்து அவனோட கூத்தடிச்சியே, இதெல்லாம் பொய்யா? சரி, அதை விடு. இந்த மோதிரம் இது யாரோடது? இது ஓ மோதிரம் தானே? சொல்லு, இது எப்படி இவன் கைக்கு வந்தது? சொல்லு, இதை நீ குடுக்கலன்னு எல்லாரும் முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்லு. உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா இதை நீதான் அவனுக்கு கொடுத்த. அவன் மேல ஆசைப்படுற மாதிரி நடிச்சு இவ பின்னாடி அவனை நாய் மாதிரி அலைய வச்சா. இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறாங்கிறது தெரிஞ்சும் அன்னைக்கு ராத்திரி இவனை பெட்ரூம்க்கு வர சொன்ன ஒரு சீப். Shut up! Yes, you are. I say you shut up! போதும், இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல வேண்டாம். இப்போது உண்மையெல்லாம் வெளியே வந்தது, அது நாங்க செஞ்ச புண்ணியம். இவங்க பேச்ச கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. சித்தப்பா, வேண்டாம். உங்களை போ சொல்லுங்க. பாருங்க, இவ்வளவு செஞ்சு எவ்வளவு திமிரா பேசுறாரு. நிறுத்துங்க. இனிமே என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. மரியாதையா வெளியில போங்க. பத்மினி, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். கெட் அவுட். I say get out. போதும்டா, இதுக்கு மேல ஒரு பெரிய மரியாதையை நீ எனக்கு கொடுக்க முடியாது.
அம்மா இனிமே நாம இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. போலாம். நான் எந்த பொண்ணை பார்த்தாலும் விளையாட்டுத்தனமா காதல் ஆசை இருக்கா இல்லையான்னு கேட்பேன். ஆனா நான் உன்கிட்ட மட்டும் கேட்கல. ஏன்னா நான் உன்னை உண்மையிலேயே காதலிச்சேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. குட் பை. நில்லு. உன் ஃப்ரெண்டுக்கு நான் கிடைக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்திட்டேன். எங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டேன். சரி, இனிமே என் கழுத்துல தாலி ஏறணும்னா அது உன் ஃப்ரெண்டு கையாலதான். அது அவனோட வாழறதுக்காக இல்ல, அவனை வச்சே உன்னை பழி வாங்கறதுக்காகத்தான். Count your days, count your days, your days. அங்க என்ன சத்தம்? சாரிடா சாரி. என்னடி சொன்ன கேளு. என்னடி சொன்ன என்னடி சொன்ன? யார பத்தி என்னடி பேசுற? என்னடா ஆச்சு உனக்கு? எப்ப பார்த்தாலும் அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி, இவ என்ன பத்தி பேசியிருந்தா பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிட்டா தெரியுமா இவ? பத்மினி ஜமீன் வீட்டு பொண்ணு பெரிய கோடீஸ்வரிங்கிறதுனால தான் என் காதலுக்கு ஒத்துக்கிட்டீங்க, என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு இவ சொல்றா. மாமா, பத்மினி ஒரு ஏழை பொண்ணா இருந்திருந்தா இவங்கெல்லாம் சம்மதிச்சா கூட நீங்க சம்மதிக்க மாட்டீங்களாம். ஏன்னா நீங்க ஒரு ஏழை குணமான ஆளு அப்படின்னு அவ சொல்றா. ஆமாண்டா, அவ சொல்றதுல என்ன தப்பு? பத்மினி பணக்கார விட்டு பொண்ணுன்னு தானே நீ அவகிட்ட மனசை பறி கொடுத்த. ஏன் ஒரு ஏழை விட்டு பொண்ணா பார்த்து காதலிக்கிறது? அங்கெல்லாம் உங்க லவ் அலை பாயாதே. பையன் புளியங்கம்பா பிடிச்சிட்டானே, இதான் சான்ஸ் நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பெருசா தியாகம் பண்ண மாதிரி காலர் தூக்கி விட்டுறீங்களா? என்னங்கடா உலகம் இது? பேசிட்டே போற. உங்க வீட்டுல வேணா அப்படிப்பட்டவங்க இருக்கலாம், இங்க யாரும் அப்படி இல்ல. ஆமா, எங்க வீட்டு பிள்ளைங்க யார காதலிச்சாலும் நாங்க ஏழை பணக்காரன்னு பார்க்க மாட்டோம். அரவிந்த ஒரு ஏழை பொண்ணை காதலிச்சிருந்தா கூட இதே மாதிரி சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். அது அவளுக்கு சொல்லுங்க. ஏமா அமுதா, எங்களை பத்தி அப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்க? அவன் இல்ல, நீ ஒருத்தனை விரும்பினாலும் நாங்க இப்படித்தான் செஞ்சிருப்போம். டேய், என்ன ஆடு திறன் வரை முடிக்கிற? ஐ டிஃபெக்ட். இதோ பாரு அமுதா, ரோட்ல போற பிச்சைக்காரனை காட்டி அவனை தான் நீ விரும்புறேன்னு சொன்னா அவன் கையில இருக்கிற பாத்திரத்தை பிடிங்கி வச்சுக்கிட்டு அவனே ஒரு லைஃப் பார்ட்னர் ஆக்கிடுவோம். சபாஷ் மாமா, இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிரூபிச்சிருக்கீங்க. இருந்தாலும் பாத்திரத்தை விட மாட்டேங்கிறாரு. அமுதா, எல்லாரும் மனசையும் தெரிஞ்சுக்கிட்டல, உன் மனசுல உள்ளதையும் பட்டில் போட்டு உடைச்சிருமா? ஏமா பயப்படுற? சந்துருவதான் காதலிக்கிறேன்னு டகார சொல்லிடுமா? அது எப்படி? நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வரவனுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? சொந்த பந்தம் இல்லாம சுத்திக்கிட்டு தெரியறவனுக்கு எப்படி நம்ம பொண்ணை கொடுக்க முடியும்? ஆமா, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? இப்பதானே சொன்னீங்க பிச்சைக்காரன் லவ் பண்ணா கூட பாத்திரத்தை புடிங்கி வச்சு லைஃப் பார்ட்னர் ஆக்குவேன்னு. அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த கோளாறுக்கு பயந்தா நான் கோர்ட்டுக்கு போறது இல்ல. சுத்தம். ஷபாஷ்டா படுவா, எல்லாரையும் வகையை மாட்டி விட்டுட்டியே. பேஷ் பேஷ். ஆமா, உன் மூளைக்கு இதெல்லாம் எப்படி ஆயிட்டுது? நீ மாத்திரம் வக்கீல இருந்தா வச்சுக்க, ஒரு கேஸ் கூட தோக்காது. என்ன மாப்பிள்ள விளையாடுறீங்க? இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அதான் அவ அவன ஆசைப்பட்டுட்டா, நம்ம எதுக்கு குறுக்க நிக்கணும்? சந்துரு நம்ம பையன் தானே, சந்தோஷமா நம்ம தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா ஓடுறான்னு. உடனே ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து முடிச்சிட வேண்டியதுதான். நோ, இந்த கல்யாணம் நடக்கூடாது. மாமா சொன்னாருங்கிறதுக்காக ரெண்டு பேரும் கோயில் மாடு மாதிரி மண்டே மண்டே ஆட்டிட்டு வந்து நிக்கிறீங்களே. அம்மா 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 அம்மா, சின்ன வயசுல இருந்தே அவ எனக்கு தான் என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆசைகளை போட்டு வளர்த்து வச்சிருக்கமா. இப்ப திடீர்னு எவனோ ஒரு அனாதை பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அதை பார்த்து நான் சும்மா இருப்பேனா? டேய், முட்டாள்தனமா பேசாத. அரவிந்தன் எடுத்து இந்த கல்யாணத்தை நடத்த முடியுமா? அது எப்படிங்க? முறை மாப்பிள்ளையுமே இருக்கும்போது அவ எப்படி இன்னொருத்தரை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏய், நிறுத்திரு. அவனே எரியற கொள்ளி, நீ வேற பெட்ரோலை ஊத்திக்கிட்டு போறோம். இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அமுதா, இங்க கொடுமா.
நான் நறுக்கி தரேன். வேண்டாமா, இனிமே நீ வெளி வேலையை கவனிச்சா போதும். குடு. சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ வை. குடு. போங்க. ஆமா, நீயும் உங்க அண்ணனும் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து அத்தை மாமா பாட்டி எல்லாரையும் வகையா மாட்டி விட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்களே. ஏன் நீ சந்திரவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா? எப்படி பிடிக்கும்? அவங்க பெத்து வச்சிருக்காங்களே ஒரு தடிமாடு, அது ஏன் தலையில கட்டி வைக்கணுங்கிறது அவங்க ஆசை. யாரு? கௌதமையா? ஆமா, அந்த பிசாசு தான். எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே லோலோன்னு சுத்திட்டு இருப்பான். சுத்த தெரு பொறுக்கி. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நானே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிறது மேல். லக்ஷ்மி, ஸ்டோர் ரூம்ல போய் சாம்பார் பொடி எடுத்துட்டு வா. நீ போய் வேலையை பாரு, நான் எடுத்துட்டு வரேன். ஓ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதை விட மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு சாகிறதே மேலா? அழகம்மா, அழக. அழகு புண்ணியத்துல உனக்கு ஒண்ணும் ஆகல. எப்படிமா எப்படிமா உன் டாவன்ல நெருப்பு பிடிச்சிச்சு? எப்படின்னு எனக்கு தெரியல மாமா. என்னத்த இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க, முதல்ல அமுதா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். வாங்க. இல்லைங்க அமுதா, நீ சமைச்சிட்டு இருக்கும் போது இந்த ஜன்னல் பின்னாடி யார் வந்தது? யார் வந்ததுன்னு நான் கவனிக்கல. நீங்க இங்க தானே இருந்தீங்க. யார் வந்தது சொல்லுங்க. நாங்க இங்க இல்ல, வெளியே போயிட்டோம். ஏண்டி அறிவு கட்ட முண்டங்களா? சமயக்கட்டுல வேலையை பார்க்காம வெளியில எங்க போனீங்க? இங்கதான் இருந்த பாட்டி. பத்மினி அம்மா தான் அமுதாவை நானும் சமையல பாத்துக்கிறோம், நீங்க போய் வெளி வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாமா, அடுப்படியில அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. நான் ஸ்டோர் ரூம்ல போய் சாம்பார் பொடி எடுத்துட்டு இருக்கும்போது அமுதா கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தா போதும். யார் எதுவும் பார்க்கல, யாருக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வேலையை இதோட நிறுத்திக்கணும். என்னடா அது? யார வேணும்னு பண்ண மாதிரி பேசுற? ஆமா, வேணும் தான் செஞ்சிருக்காங்க. இல்லன்னா இங்க வந்து நின்னு பாருங்க, அடுப்பு இங்க எரிஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி தாவணியில எப்படி தீ பிடிக்கும்? டேய், சமையல் கட்டுல அடுப்புல இருந்து இல்லாம வேற எங்க தீ பிடிக்கும்? சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டேன். இல்லம்மா, இது கற்பனை இல்ல. இதோ பாருங்க, இது எப்படி இங்க வந்தது? ஜன்னல் வழியா தான் யாரோ தீ வச்சிருக்காங்க. அவளுக்காக இல்ல, என்ன பழி வாங்கணும்னு இங்க இருக்கிற யாரோ செஞ்ச வேலை தான் இது. இந்த வீட்டுல இருக்கிற எங்களையா நீ சந்தேகப்படுற? இங்க இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, புதுசா வந்திருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன் சுத்தி வளைச்சு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறது நான் தான். நீங்க பேசுறதும் குத்தி காட்டுறதும் வேற யாரையும் இல்ல, என்னத்தா? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. இல்ல, நீங்க என்னத்தான் சொல்றீங்க? எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. யார் செஞ்சாங்களோ அவங்கள தான் சொல்றேன். என் மேல கோபம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற யாராவது ஏதாவது பண்ணீங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஏய், என்னடா இது? என்னாச்சு? ஆமா, என்ன நடந்தது? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? உனக்கு என்னாச்சு அமுதா? ஒண்ணும் இல்ல, அமுதா சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவ தாவணியில தீ பிடிச்சிருச்சு. அதுக்கு உன் பொண்டாட்டி தான் காரணம்னு உன் ஃப்ரெண்டு சொல்றான்பா. பத்மினி, ஏன்டா? ஏய்,
எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு என் கூட ஊருக்கு வாடா. சந்துரு, தப்பு பண்ணது நான், அதுக்காக என் தங்கச்சி ஏன்டா தண்டிக்கிற? அவ உன்னைய நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. தயவு செஞ்சு வந்துடுறா. டேய் சந்துரு, சந்துரு, நீ இல்லாம நான் ஊருக்கு வர மாட்டேன். நம்மள கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் உன் கூட தான் போவேன். சந்துரு, நீ இல்லாம நான் போக மாட்டேன். வரமாட்டேன் சந்துரு, மேல வாடா. முடியலடா, என்ன விட்டு மேல வா. விட்டாதா